தோழர்களை வணக்கம். நீண்ட நெடிய நாளுக்கு பிறகு அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக உங்களை இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறேன். தோழர்களே, 60 ஆண்டு கால திராவிட சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துவிட்டது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை 2 திராவிட சாம்ராஜ்யங்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த ஒரு சூழல் இன்று மாறி தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் இன்று தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ரிசல்ட் வந்தபொழுது என்ன நடந்தது? 108 இடங்கள் என்ற ஒரு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் நிற்கிறது. அதே இடத்தில் அது நடந்து முடிந்து ஒரு 5 நாட்களுக்கு பிறகு 2 திராவிட சாம்ராஜ்யங்களும் அதிமுகவும் திமுகவும் தொடர்பு கொள்கிறார்கள். நாம் தமிழகத்தை 60 ஆண்டு காலமாக ஆட்சி பீடத்திலே அரியணையிலே உட்கார்ந்தவர்கள் நாம் விஜயை எப்படி அனுமதிக்க முடியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மேல்மட்ட பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை தொடர்கிறார்கள். இது நான் சொல்லலை. பிரபல அரசியலாளர்கள், பிரபல ஊடகவியலாளர்கள், அந்த விஜய் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் இன்றைக்கு சமூகத்திலே மக்களுக்கு வெளிப்படையாக உணர்த்தி விட்டார்கள். அப்போ திராவிடத்தினுடைய கொள்கை என்ன, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை என்ன, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை என்ன என்பதெல்லாம் மறந்து நாம் வேற யாரையும் அரசியல் அமைக்க தமிழகத்தில் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய கொள்கையெல்லாம் தூக்கி எறிவோம் அப்படிங்கிறதுல முன்னெடுப்பாக தைரியமாக அவர்கள் இறங்கியிருக்காங்கன்னா அவர்களிடத்தில் மக்கள் நலன் இருக்கிறதா? அப்போ இவ்வளவு நாட்களும் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் இருவரும் பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள். கூட்டு வியாபாரங்களிலும் அரசியலிலும் பிற துறைகளிலும் அவர்கள் பங்காளிகளாக இருந்து கொண்டுதான் தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக புலப்பட்டு விட்டது. இந்த 2026 தேர்தலின் மூலமாக என்பது தெல்ல தெளிவாகிவிட்டது. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு என்ன? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து சாறை சாறையாக மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் முக்கிய பிரபலங்களும் விஜய் இயக்கத்தை நோக்கி, கட்சியை நோக்கி, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் வந்து கொண்டிருக்கிறார்கள்னா, ஒரு அதிமுக கட்சி அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கணக்கு கேட்டதற்காக அவரை தூக்கி வெளியெறிஞ்சாங்க. அப்போ அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்குறாரு. இதுதான் அரசியல் நிலவரம். அப்பேற்பட்ட இயக்கம் இன்றைக்கு திமுக கூட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு தயாரானதோ அந்த கொள்கை, மக்கள் நலன் கொள்கை அன்றையோடு முடிஞ்சு போச்சு. அதனால் அதிமுகவினுடைய உயிர்நாடியாக இன்று விளங்கி கொண்டிருக்கிற எடப்பாடியினுடைய அதிகாரத்தை மீறி இன்றைக்கு தொண்டர்கள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி விஜயினுடைய வெற்றி கழகத்தில் வந்து சேரக்கூடிய நிலைமை ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, விஜயினுடைய பிரம்மாஸ்திரத்தை பாருங்கள். 60 ஆண்டு 70 ஆண்டு காலமாக திராவிட சாம்ராஜ்யங்கள் செய்யாத ஒரு செயலை இன்றைக்கி செஞ்சுருக்காரு. எந்த அரசு அலுவலக ஒப்பந்தங்கள், கமிஷன் கிடையாது, கரப்ஷன் கிடையாது அப்படிங்கிற அரசாணையை ஆட்சி புரிந்து 50 நாட்களாக நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு மாபெரும் சரித்திர சாதனையை மக்கள் மத்தியில் பேச வச்சிருக்கார். வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் கரப்ஷன் கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கிட்டாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 70 ஆண்டு கால திராவிட அரசியல்கள் உருவாக்கலை. கமிஷனையும் கரப்ஷனையும் வாங்கி கொண்டு 10 தலைமுறைகளுக்கு தன்னுடைய தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வாழ்ந்தவர்கள் திராவிட அரசியலாளர்கள். அந்த அரசியல் டேக்கை உடைச்சவர் தளபதி விஜய். அது உண்மையிலே போற்றக்கூடிய விஷயங்க. அது போற்றி தான் ஆகணும். 60 ஆண்டு கால ஒரு 3/4 நூற்றாண்டு கால அரசியலை இன்றைக்கி உடைச்சிருக்காரு. கமிஷன் கரப்ஷன் அதானங்க அரசியல். மக்களுடைய வரி பணம் கமிஷன் கரப்ஷனாக போகக்கூடாது, தவறானவர்களுடைய கைக்கு மக்களுடைய வரி பணம் போகக்கூடாது என்ற ஒரு டேக்கை கொண்டு வந்த ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம், தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். அதே போல்
சட்டசபையில் ஒரு குரல் கொடுத்தாரு. தேர்தல் பிரச்சாரங்களையும் சொன்னார், நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன், இதுக்கு முன்னால் தொட்டவர்களையும் நான் விடமாட்டேன். எந்த அரசியல்வாதியும் சொல்லலை. திராவிட சாம்ராஜ்யம் என்று ஆண்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த திராவிட ஜாம்பவான்கள் இதை சொன்னார்களா? மக்கள் பணத்தை தைரியமாக சூறையாடியவர்கள் இன்று அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட மந்திரிகள் அனுபவிக்க போகிறார்கள். அது தெள்ள தெளிவாக பத்திரிகைகள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அரசு மட்டத்திலும் இன்று இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த ஊழல்கள் தெள்ள தெளிவாக தமிழக வெற்றிக் கழகம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை சிறைச்சாலைக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ மக்கள் பணத்தை திருடியவன் சிறைச்சாலையில் களி தின்ன வேண்டும் என்ற விதியை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கி விட்டது. இதுதான் உண்மை, அதுதான் தேவை. ஒவ்வொருடைய மக்களுடைய வரி பணமும் உழைப்பினாலும் வேர்வையினாலும் சிந்திய இரத்தத்தினாலும் அவன் வரியாக கொடுக்கக்கூடிய பணம் இன்று திராவிட அரசியல்வாளர்கள் சொகுசு வாழ்க்கையும் 10 தலைமுறைகளுக்கு அவர்கள் சொத்து சேர்க்கின்ற வாழ்க்கையும் வாழக்கூடிய ஒரு நிலைமை தமிழக அரசியல் இருந்தது. அந்த நிலைமையை தரைமட்டமாக்கிய ஒரே கழகம் தமிழக வெற்றிக் கழகம் என்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.